நடிகர் சூர்யாவை விட விஜய் தான் பெட்டரா? இப்படி சொல்லிதான் ஒரு ரசிகர் ஜோதிகா கிட்ட மொக்க வாங்கியிருக்காரு. நடிகை ஜோதிகா எப்பவுமே சூர்யா அவர்களை விட்டு கொடுத்ததே கிடையாது. ரீசெண்டா வந்த கங்குவா திரைப்படத்துக்கு கூட நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்த பொழுது நடிகை ஜோதிகா தான் அதற்கு ஒரு பாசிட்டிவான ரிவ்யூவை கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து நடிகை ஜோதிகா எப்பவுமே சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே ஆக்டிவா இருக்கக்கூடியவங்க. சில நேரங்கள்ல அவங்களுடைய வீடியோஸ் மற்றும் போட்டோகளுக்கு வரக்கூடிய கமெண்ட்களுக்குமே அவங்க ரிப்ளை பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் ரீசெண்டா இப்போ ஜோதிகா அவர்கள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போட்டோவை பதிவு பண்ணிருக்காங்க. ரீசெண்டா அவங்க போட்ட போட்டோல நிறைய மக்கள் எப்படி இவ்ளோ ஃபிட்டா இருக்கீங்க, நீங்க 2 குழந்தைக்கு அம்மான்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்கன்னு கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அதுக்கு ஜோதிகாவும் ரொம்ப நன்றி, நான் இப்படி இருக்கிறதுக்கு ஹெல்தியான டயட்டும் ஒர்க் அவுட்ஸும் தான் காரணம்னு சொல்லியிருந்தாங்க. அதே போஸ்ட்ல தான் ரசிகர் ஒருத்தர் உங்க ஹஸ்பண்டை விட விஜய் தான் பெட்டர்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த கமெண்ட்டுக்குமே ஜோதிகா அவர்கள் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஜோதிகா அவர்கள் இந்த கமெண்ட்டுக்கு ஒரு லாஃபிங் எமோஜியை போட்டு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த கமெண்ட்டை பார்த்த அந்த நபர் சாரி மேம் அண்ட் சூர்யா சார்னு ஒரு கமெண்ட்டை போட்டிருந்தாரு. அதன் பிறகு அந்த பர்சனை எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சதுனால அவர் அந்த கமெண்ட்டை டெலிட்டும் பண்ணிட்டாரு. இந்த மாதிரியான கமெண்ட்களுக்கு ஜோதிகா ரிப்ளை பண்ணாம இருக்கிறதே பெட்டர்னு நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா கணவரை பத்தி பேசும்பொழுது யாராலையுமே சும்மா இருக்க முடியாது. ஜோதிகா செஞ்சது சரிதான்னு சில பேர் அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஜோதிகா செய்த இந்த செயல் தான் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இந்திய பாடகியான ஸ்ரேயா கோஷல் இந்திய மொழிகளான தமிழ், மலையாளம், ஹிந்தின்னு பல மொழிகள்ல பாட்டு பாடிருக்காங்க. இவங்களுடைய கான்சர்ட் இப்போ நாளைக்கு சென்னையில நடக்க இருக்கு. இப்ப ரீசெண்டா ஸ்ரேயா கோஷல் அவங்க பாடின பாடல்கள் பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது அக்னிபாத் திரைப்படத்துல வர சிக்கினி சம்மேலிங்கிற ஐட்டம் சாங்க நான் பாடாமலே இருந்திருக்கலாம். ஏன்னா 5-6 வயசு குழந்தைங்க அந்த பாட்டுடைய அர்த்தம் என்னன்னு தெரியாம பாடும் பொழுது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பாட்டை பாடினதுக்காக நான் இப்பவும் வெக்கப்படுறேன்னு பேசிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோ பாக்குறதுக்கு நம்மளுடைய GLV என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.